பிருகுர்வைவாருணிஹி வருணம் பிதரமுபசசாரா. எனக்கு பிரம்மத்தை பற்றி சொல்லிக் கொடுங்கன்னா அவர் சில இதான் பிரம்மன்னு சொல்லலை, நீ போய் தபஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோ, சில க்ளூ கொடுக்குறேன். எதுலேருந்து இந்த உலகங்கள்லாம் ஏற்பட்டதோ, எதனால இந்த உலகங்கள்லாம் இயங்கி கொண்டிருக்கோ, எங்கே போய் இந்த உலகங்களெல்லாம் லயமடையுமோ அதுதான் பிரம்மம். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏ நஜாதா நிஜீவந்தி யத் பிரயந்தி தெரிஞ்சுக்கோன்னுட்டார். இவர் போனார், தபஸ் பண்ணார். 10 வருஷங்களுக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்து இந்த முடிவு சரியா இல்லையான்னு கொராபரேஷனுக்காக தகப்பனார்ட்ட வந்தேன். நான் தெரிஞ்சுட்டேன் பிரம்மத்தை. எப்படி தெரிஞ்சுட்டேன்னா, அன்னந்தான் பிரம்மம் அப்படின்னா. இவர் நீ சரியா தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லலை, மறுபடியும் தபஸ் பண்ணுன்னு அனுப்பிச்சுட்டேன். இதான் பாசிட்டிவாக எப்படி பிரசன்ட் பண்ணணுங்கிறது உபனிஷத்துலேருந்து தெரிஞ்சுக்கணும். நாம நீ தெரிஞ்சுக்கிறது தப்புன்னு சொல்லலை. நீ தபசா பிரம்ம விஜிக்ஞாசஸ்வா தபோ பிரம்மேதி சதபோ தப்யதா சதபஸ்தப்த்வா. இது திரும்பி திரும்பி எல்லா அனுபவங்கள்லையும் ஒரு 4-5 அனுபவங்களில் இந்த 4 வரிகள் திரும்பி திரும்பி வந்துட்டே இருக்கு. ரிக்கரிங் ரிஃப்ரெயினாக இருக்கு. மறுபடியும் போனார், தபஸ் பண்ணார். 10 வருஷங்களுக்கு அப்புறம் முடிவுக்கு வந்தார். அப்பாட்ட வந்தார், பிராணந்தான் பிரம்மம் நான் தெரிஞ்சு விட்டேன்னார். மறுபடியும் தபஸ் பண்ணு அனுப்பினார். 3வது முறை மனசுதான் பிரம்மன்னார். மறுபடியும் அனுப்பிச்சார், விஞ்ஞானம் தான் பிரம்மன்னார். 5வது முறையாக போகிற பொழுது ஒரு முடிவுக்கு வந்த உடனே திரும்பி அப்பாட்ட வந்து இது சரியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு வரணுமோனோ, 5வது முறை போகிறோம் திரும்பி வரல, அப்பாட்ட வரல. ஏன்னா உள்ளதை உள்ளபடி தெரிஞ்சு விட்டா இனிமேல் வேற ஒருத்தருடைய கொராபரேஷன் தேவையில்லை. கொராபரேஷனும் தேவையில்லை, கான்ட்ரடிக்ஷனும் இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் அ செல்ஃப் எவிடென்ட் ட்ரூத். ஒரே ஒரு சின்ன திருஷ்டாந்தம் சொல்கிறேன். சக்கரை திதிக்கிறது, வாயில் போட்டுனா திதிக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிகிறது, அனுபவத்தில் நமக்கு தெரிகிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 700-800 கோடி ஜனங்கள் அவ்வளோ பேரும் சேர்ந்து சக்கரை கசக்கிறதுனா ஒத்துக்குமா? அங்கே வந்து யூ கேனாட் டிசைட் திஸ் மேட்டர் ஆன் தி பேசிஸ் ஆஃப் மெஜாரிட்டி ஓட், முடியாது. அதை யூ ஹாவ் டு கம் டு எய்தர் ஒன் ஆஃப் தி 3 கன்க்ளூஷன்ஸ் வந்து இஸ் பாசிபிள். அவா பாஷையில் சர்க்கரைன்னா வேப்பம்பூ, இல்லை கசக்கிறதுன்னு சொன்னாக்கா அவா பாஷையில் திதிப்புன்னு அர்த்தம். இது 3வது கன்க்ளூஷன். இந்த 700-800 கோடி ஜனங்களுக்கும் சப்ஜாடாக எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சு போயிடுச்சு. ஆனால் சக்கரை கசக்கிறதுங்கிற ப்ரொபோசிஷனை மாத்திரம் ஒத்துக்க முடியாது. ஏன்னா நாம் அனுபவத்தில் உணர்ந்திருக்கோம் அது சத்தியம்னு. வாட் வி நோ டு பி ட்ரூ பேஸ்ட் ஆன் அவர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் cannot be denied by anybody in the world. அதுக்கு செல்ஃப் எவிடென்ட் ட்ரூத் அப்படின்னு சொல்கிறோம். அது ஸ்வதசித்தமான சத்தியம்னு சாஸ்திரங்கள்கிட்ட சொல்லுவா. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ஒரு நாமா வருது, பிரமாணம் பிராணநிலையான்னு வருது. பிரமாணம் பகவான் இருக்காங்கிறதுக்கு அவனே பிரமாணம், வேற பிரமாணம் தேவையில்லை, அவனே பிரமாணம். செல்ஃப் எவிடென்ட் ட்ரூத். அந்த மாதிரி செல்ஃப் எவிடென்ட் ட்ரூத்தாக ஸ்வரூபத்தை தெரிஞ்சு விட்டார் இந்த பிருகுங்கிற குழந்தை. அதனால திரும்பி அப்பாட்ட கொராபரேஷனுக்காக வரல. எப்படி தெரிஞ்சுட்ட? இது ரொம்ப பிரசித்தமாக ஆசீர்வாத பஞ்சாசத்தாக இருக்குது. பஞ்சாசத்துன்னு சொல்லப்படாது, டெக்னிக்கல் தசினின்னு சொல்லணும். ஏன்னா சமிதியர் வந்தால் தான் பஞ்சாசத்து, சாக்கியார் வந்தால் தசினி. 10 வாக்கியங்களாக தசினியாக சொல்லிருக்காரு. ஒரு தசினியே ஒரு அனுவாகமாகவும் இருக்குது. அங்கே ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தே நஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்த்யபிசம்விஷந்தீதி சைஷா பார்கவீவாருணி வித்யா பரமே வ்யோமன் பிரதிஷ்டிதா ய ஏவம் வேத பிரதிஷ்டதி அன்னவானன்னாதோ பவதி மகான் பவதி பிரஜயா பசுபிர் பிரம்மவர்ச்சசேனா மகான் கீர்த்தியா. அதனால ஆனந்தம்தான் பிரம்மத்துடைய ஸ்வரூபம். அப்புறமா குழந்தை வரலைன்னா அப்பா தேடிட்டு போனால் இப்போ சாமகானம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி மேலே கதை போகிறது பிருகுவல்லியில். இவ்வளவு எதுக்காக சொன்னேன்னா ஆனந்தம் தான் நம்முடைய நிஜஸ்வரூபம். இந்த உபனிஷத் சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், சாஸ்திரம் சொல்கிறது இருக்கட்டும், நடைமுறையில் ரொம்ப சிம்பிளாக டைரெக்டாக ப்ராக்டிக்கலாக ஒரு பிரமாணம் சொல்கிறேன். தெருவில் போயிட்டு இருக்கோம், பல பேரை பார்க்குறோம், நமக்கு தெரிஞ்சவா பல பேரை ரோடில் மீட் பண்ணுறோம். முகத்தில் ஏதாவது கவலை தெரிஞ்சதுன்னா என்ன அகத்தினருக்கு முகத்தில் தெரியறதோனும், என்ன சார் வாட் இஸ் ஈட்டிங் யூ, என்ன ப்ராப்ளம் உங்களுக்குன்னு கேட்பேன். நமக்கு வேண்டியவா இருந்தால்
சாதாரணமாக இருந்தோம்னா சந்தோஷமாக இருந்தா இன்னி மட்டும் யாராவது கேட்டிருக்காடா ஏன் சார் சந்தோஷமாக இருக்கு, ஏன் வருத்தப்படுறேன், ஏன் கவலைப்படுறேன்னு எல்லாரும் கேட்பாங்க. வேண்டிய வேலைலாம் தெருவில் போனால் நம்மளை பார்த்தா கேட்பா. சந்தோஷமாக இருந்தா ஏன் சார் நீங்கள் சந்தோஷமாக இருக்கேன் யாராவது கேட்டிருக்காளா? எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் யாரும் கேட்டது கிடையாது. ஏன் கேட்கறேன்னா ஆனந்தமாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது நம்முடைய சுபாவம், ஸ்வரூபம். ஸ்வரூபத்திலேருந்து டீவியேஷன் வரும்போது தான் இது இண்டிவிஜுவல் லெவல்லேருந்து சாஸ்திரிக் லெவலு, கார்பரேட் லெவல் எல்லாத்துலேயும் அப்படி தான். நீ ஒர்க்கை ஒழுங்காக பண்ணிவிட்டேன்னா ஏன் ஒர்க்கை ஒழுங்காக பண்ணின்னு யாரும் கேட்க மாட்டான். ஒர்க்கு சரியாக பண்ணேன்னா ஒய் யூ ஹேவ் பேட் டு டூ திஸ், ஒய் யூ ஹேவ் கிரியேட்டட் அ காஸ்ட் ஓவர்ரம், ஒய் யூ ஹவ் கிரியேட்டட் அ டைம் ஓவர்ரம். மேலே இருக்க பாஸ் கேட்பான், இஃப் யூ ஆர் நாட் டன் த ஒர்க் கரெக்ட்லி தென் ஒன்லி வில் பி கால். ஒர்க்கை ஒழுங்காக பண்ணிவிட்டா ஏன் ஒழுங்காக பண்ணேன் அப்படின்னு யாராவது கேட்பணும், கேட்க மாட்டான். அதே மாதிரி உடம்பு முடியலன்னா வாட் இஸ் ராங் வித் யுவர் பாடின்னு கேட்பா. இஃப் யூ ஆர் இன் குட் ஹெல்த், இந்த குட் ஹெல்த் இருக்கிறது ஒரு நேச்சுரல் ஸ்வரூபம். ஒய் ஆர் யூ இன் குட் ஹெல்த்னு யாராவது கேட்பாளா? ஒய் ஆர் யூ ஹேவிங் திஸ் ப்ராப்ளம், ஹெல்த் ப்ராப்ளம்னு கேட்பாடே தவிர ஒய் ஆர் யூ இன் குட் ஹெல்த்னு யாருமே கேட்க மாட்டான். ஒன்லி டீவியேஷன் ஃப்ரம் தி நார்ம் வில் பி கொஸ்டின், நார்ம் வில் நாட் பி கொஸ்டின். நம்முடைய நார்ம், நம்முடைய ஸ்வரூபம் ஆனந்தம் தான். அதனால இந்த நம்முடைய ஸ்வரூபம் தான் ஆத்மாவுடைய ஸ்வரூபம். இந்த சரீரத்தை பற்றி பேசலை, நாம்னு சொல்கிற போது சரீரத்தை பற்றி பேசலை, மனசை பற்றி பேசலை, பிராணத்தை பற்றி பேசலை. அது ஆனந்தமாக இருக்கவே முடியாது. மனசுன்னு ஒன்று இருக்கிற மட்டுமே ஆனந்தம் தெரிஞ்சுக்க முடியாது. ஆத்மா எப்போதும் ஆனந்த கனமாக இருக்குது, சத்தாக எப்போதும் இருக்கக்கூடிய வஸ்துவாக இருக்குது, ஒரே ஞான கனமாக இருக்குது. அந்த ஆத்மஸ்வரூபம் வேறு இல்லை, பிரம்மம் வேறு இல்லை. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். மேக்ரோ லெவலில் பிரம்மம்னு சொல்கிறோம், மைக்ரோ லெவலில் ஆத்மான்னு சொல்கிறோம். சாஸ்திரங்களில் வேதத்தில் இந்த ரெண்டு பதங்களுக்கும் வித்தியாசம் சொல்லலை. அதுக்கு ரெண்டே ரெண்டு வாக்கியம் சொல்கிறேன். ஹிருதய குகையில் ஆத்மா இருக்குது அப்படின்னு ஒரு இடத்துல, ஹிருதய குகையில் பிரம்மம் இருக்குது. முன்னாடியே பார்த்தோமே, யோ வேத நிகிதம் குகாயாம் பரமே வியோமன் பிரம்மத்தை பற்றி சொல்கிறது. அதுவே தைத்திரிய உபநிஷத்தில் 4ஆம் பிரஷ்னத்தை சொல்கிற போது ஆத்மா ஹிருதய குகையில் இருக்குன்னா ரெண்டும் ஒன்றுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அணோரணீயான் மகதோ மகீயான் ஆத்மா குகாயாம் நிகிதோஸ்ய ஜந்தோஹோ தமக்ருதும் பஷ்யதி வீதசோகோ தாது பிரசாதான் மகிமானமீஷம் அப்படின்னு 4ஆம் பிரஷ்னத்தில் உபனிஷத், தைத்திரிய உபனிஷத் சொல்கிறது. அதனால் ஆத்மா வேறு இல்லை, பிரம்மம் வேறு இல்லை. அந்த ஆத்மஸ்வரூபம்தான் ராமன் அப்படின்னு சொல்றதுக்காக சச்சிதானந்த ரூபம் முதல் வரியில விசுத்தம் பரம் சச்சிதானந்த ரூபம் குணாதாரம் ஆதாரஹீனம் வரேண்யம். ஆச்சாரியால் பண்ண கிரந்தங்கள் எல்லாமே வேதாந்த விஷயம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸ்தோத்திரமாக இருந்தாலும் அது பெரிய நேற்றுக்கு முந்தானத்தோ நம்ம பிரசன்ன மாமாட்ட பேசிட்டு இருக்கிற போது ஆச்சாரியால் உபதேசபரமாக இருக்கட்டுமே ஆசைப்பட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னார். அதனால தான் சாதனா பஞ்சகத்தை ராமகணபாடிகள் சொன்னார் அப்படின்னார். தனியாக பிரகரண கிரந்தத்துக்கோ உபதேச கிரந்தத்துக்கோ போக வேண்டாம், ஸ்தோத்திரத்திலேயே உபதேசம் முழுக்க அடங்கி போயிடுது. பாருங்க, பிருகுவல்லி வந்துடுத்து, தைத்திரிய உபனிஷத்து சாரமெல்லாம் வந்துடுத்து, சச்சிதானந்த ரூபம்னு ஒரு வார்த்தை சொல்றதுல எத்தனை உபனிஷத்துடைய சாரமானது வேத சாரமானது அமைஞ்சு போயிடுது. அதனால வேதசார சிவஸ்தோத்திரமும் ஒன்று பண்ணிருக்கார் ஆச்சாரியா, அது வேற வேற விஷயம். அப்படி வேதத்துடைய சாரம் முழுக்க வேதம் எந்த பிரம்மத்தை பற்றி பேசித்தோ அந்த பிரம்மம் தாண்டா ராமனா வந்து அவதாரம் பண்ணிட்டு முதல் வரியில் நமக்கு எடுத்து காட்டுற. இதுக்கு மூல பிரமாணம் காட்டணும். எப்போதுமே பெரியவாழ்னா ஒரு விஷயம் சொன்னா மூலத்தில் ரிஷிகள் சொன்ன விஷயத்துல கொஞ்சம் கூட அந்த விரோதம் இருக்கப்படாது, மூலத்தில் பிரமாணம் இருக்கணும். அப்படிதான் பேசுவா. மகான்கள் பேசினா அப்படிதான், மூலத்துக்கு விரோதம் இல்லாமல் மூலத்தில் பிரமாணம் காட்டும்படியாக தான் இருக்கும். வால்மீகி என்ன சொன்னார், வேதத்துடைய வேதஸ்வரூபமாக இருக்கக்கூடிய வேதத்தால் பேசப்பட்ட பிரம்மம் ராமனா வந்த பொழுது வேதமே ராமாயணமாக வந்துட்டு வேதவேத்யே பரே பும்சி ஜாஹதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா. அதனால வேதசாரமாக இருக்கக்கூடிய சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மம் தான் ராமனா இருக்குங்கிறத விசுத்தம் பரம் சச்சிதானந்த ரூபம் சகல குணங்களுக்கும் ஆதாரமாக நிர்குணமாக குணங்களுக்கு அப்பாற்பட்டதாக பிரம்மத்தை சொல்றது வேதம். அந்த நிர்குணமாக இருக்கக்கூடிய பிரம்மம் ஒரு ரூபம் தெரிச்சு, ரூபம் இல்லாத அரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மம் ரூபம் தெரிச்சு ராமனா அவதாரம் பண்ற போது
சகல சத்குணங்களையும் தன்னிடத்துல சேர்த்து வச்சுட்டு அவதாரம் பண்ணிடுச்சு. ராமாவதாரமே குணாவதாரம்னு சொல்லுவாள். கிருஷ்ணாவதாரம் முழுக்க லீலாவதாரம், லீல முக்கியம். ராமாவதாரத்தில் குணங்கள் ரொம்ப முக்கியம். அதனால ஆரம்பமே பாருங்க, 14 குணங்கள் சேர்ந்து ஒரே நபர்கிட்ட இருக்கக்கூடிய புண்ணிய புருஷன் யாராவது இருக்காரான்னு வால்மீகி நாரதரை கேட்டு அதுக்கு நாரதர் பதில் சொல்லினால சங்கேப ராமாயணமே வந்தது. ராமாயண கதை எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால அங்கங்கே அப்படி கோடி காட்டுவிட்டு போயிடுறேன். இல்லைன்னா ராமாயணம் முழுக்க சொல்கிறது 5 நாளில் எங்கே போகிறதுக்கு, அது ஒன்றும் கிட்டக்கவே போக முடியாது. அங்கங்கே ஒரு பாசிங் ரெஃபரன்ஸ் அனடேஷன் தான் கொடுக்க முடியும். அத்தனை குணங்களுக்கும் பகவான் இருப்பிடமாக இருக்கிறதுனால தான் இவர் 14 குணங்கள் கேட்டார். 14 குணங்களே ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப துர்லபமான குணமாக இருக்குது. நீ கேட்ட 14 குணங்களில் ஒவ்வொன்றும் துர்லபமாக இருக்குது. சாரித்திரத்தோடு இருக்கப்படுறவங்க ஒருத்தரை பார்க்க முடியுமா? கோபத்தை ஜெயிச்சவர் ஒருத்தரை பார்க்க முடியுமா? அசூயை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒருத்தரை பார்க்க முடியுமா? இல்லை ஆத்மஸ்வரூபத்தை நிஷ்டராக ஆத்மவான்கா ஜிதக்ரோதகா பிரியதர்ஷனாக இருக்கக்கூடிய ஒருத்தரை பார்க்க முடியுமா? ஒவ்வொரு குணமும் துர்லபமாக இருக்குது. அத்தனை குணங்களும் சேர்ந்து ஒரே நபர்கிட்ட இருக்கணும்னு சொல்கிறேன். அது யோஜனை பண்ணி சொல்கிறேன். பகவோ துர்லபாச்சைவ ஏத்வயா கீர்த்திதா குணாக முனே வக்ஷாமி அகம் புத்வா தையுக்த ஸ்ரூயதாம் நரகான்னு தான் யோஜனை பண்ணி நாரத உபதேசம் பண்ணுறது இவர் 14 தான் கேட்டார். 1க்கு 4 பங்கா பல குணங்கள் வர்ஷிச்சுட்டார். அந்த சங்கேப ராமாயணத்தை மாத்திரம் இல்லை, தொட்ட இடங்கள்லாம் ராமாயணம் முழுக்க பாருங்கோ. ஆரம்பத்திலேருந்து அந்த மதியந்தம் அயோத்தியா காண்டத்தில் முதல் சர்க்கத்தில் ராமகுணங்கள் நிறைய வர்ஷித்தார். 2ஆம் சர்க்கத்தில் மறுபடியும் சொல்கிறார். சுந்தர காண்டத்தில் கேட்கவே வேண்டாம். ஒவ்வொரு காண்டத்தையும் ராமருடைய குணங்களை, ஆரண்ய காண்டத்தில் ராமருடைய குணங்களை சூர்பனக வாக்கால, மாரீச்சன் வாக்கால, அவள்னா எதிர்பக்கத்தில் இருக்கக்கூடியவா. மாரீச்சன் எவ்வளவு ஸ்லாக்கியமாக பேசியிருக்காள் ராவணன்ட்ட. ராமனுடைய குணங்கள் அந்த ஸ்லோகங்கள் எடுத்து பார்த்தா தெரியும். கிஷ்கிந்தா காண்டத்தில் ராமனுடைய பெருமையை முதல்ல ராமாயணத்தை ஆஞ்சநேயருக்கு லக்ஷ்மண சுவாமி சொல்கிறார். அங்கே ராமனுடைய குணங்களை வருஷிக்கிறார். அந்த குணங்கள் என்ன பண்ணிவிடுத்து லக்ஷ்மண சுவாமி சொல்கிறார். ராமாயணத்தை சுருக்கு சங்கரமாக சொல்கிற போது இவர் பிறப்பால் இவருக்கு நான் தம்பி, குணத்தால் இவருக்கு அடிமைன்னு விட்டார். தஸ்யாக மனுஜோ பிராதா குணைர்தாஸ்யம் உபாகதா கிருதஜ்யஸ்ய பகுஜ்யஸ்ய சர்வலோக ஹிதைஷினஹா. சர்வலோகத்துக்கு ஹிதத்தை செய்யறதுக்காக வந்திருக்கக்கூடிய பிரபுவுக்கு நான் பிறப்பால தம்பி, குணங்களால் அவருக்கு அடிமைன்னு விட்டார். சுந்தரகாண்டத்தில் தொட்ட இடங்களெல்லாம் ராமகுணங்களை அங்குலி பிரதானம் பண்ணுறதுக்கு முன்னாடியே 3 முறை ராமகுணங்களை வர்ணிச்சிருக்கார் ஆஞ்சநேய சுவாமி. அப்புறம் அங்குலி பிரதானம் கொடுத்தப்புறம், அங்குலியத்தை கொடுத்தப்புறம் மறுபடியும் ராமனை பற்றி பேசுகிறாள். யுத்த காண்டத்தில் திரிஜட்ட வாக்கால இப்படி ராமனுடைய குணங்களை பற்றி யுத்த காண்டத்தை முதற்கொண்டு பேசுகிறாள். மந்தோதரி வாக்கால ராமனை கொண்டாடி பேசியிருக்காள். மந்தோதரி ஸ்துதியில் ஆரம்பத்திலேருந்து அந்த மொழியிருந்தும் குணங்கள் தான் முக்கியம். அது ஒரு கவி ரொம்ப அழகாக சொன்னார். எல்லா கவிகளும் வால்மீகி தான் ஆதிகவியாக இருந்திருக்கார். ஆதிகவிட்டேருந்து பின்னாடி வந்த கவிகள் எல்லாருமே எத்தனை பேர் ராமனை பற்றி பேசியிருக்கார். காளிதாசன் 2 சர்க்கங்கள் ரகுவம்சத்தில் ராமன் சரித்திரத்தை சொன்னார். இதை தவிர காளிதாசனும் போஜனமாக சேர்ந்து ஜாயிண்ட் வெஞ்சராக சம்பு காவியமாக பண்ணால் சம்பு ராமாயணம்னு. சம்புனா ப்ரோஸ் அண்ட் பொயட்ரி, கத்தியமும் பத்தியமும் சேர்ந்து இருக்கக்கூடிய கிரந்தத்துக்கு சம்பு காவியம்னு பேர். அது எப்படி ரச்சனை பண்ணார் இப்போ நமக்கு சந்தர்ப்பம் இல்லை அதை பற்றி சொல்கிறதுக்கு. ரொம்ப ஆச்சரியமாக 2 பேரும் சேர்ந்து ஜாயிண்ட்டாக பண்ணியிருக்கார். போஜனுக்கு ஒரே ஒரு முகூர்த்தம் தான் ஆயுஷ்காலம் பாக்கி இருக்குதுன்னு தெரிஞ்ச பொழுது ராஜ்யத்தில் போகணும்னோ இல்லை குழந்தைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னோ அப்படிலாம் நினைக்காமல் இருக்கிற ஒரு முகூர்த்தத்தில் ராமன் சரித்திரத்தை கானம் பண்ணோம்னு மகாபிரிவா சொல்லிருக்கா. அந்த பத்தியமாக இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் விருத்தங்கள் எல்லாம் காளிதாசனோடது, கத்தியமாக இருக்கிறதெல்லாம் போஜனுடைய காம்போசிஷன் பெரியவா சொல்லிருக்கா. இப்படி 2 பேரும் சேர்ந்து சம்பு ராமாயணம் பண்ண. பவபூதின்னு ஒரு பெரிய மகாகவி உத்தர ராம சரித்திரம்னு பண்ணியிருக்க. இது என்ன ஒரு வேடிக்கைன்னா, உத்தரகாண்ட சரித்திரத்தை நாடகமாக போட்டு பண்ணியிருக்க. ஆனால் முன்காண்டங்கள் எல்லாத்துடைய விக்னெட்ஸும் அங்கங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக் ஆட்டமாக கொடுத்துருவார். பகவதி உத்தர ராம சரித்திரத்தில் மகாவீர சரித்திரம். அப்புறம் சுவாமி தேசிகன் 95 கத்தியங்கள் ரகுவீர கத்தியம்னு பண்ணாள் சுவாமி தேசிகன். இதே மாதிரி முராரிங்கிற கவி அனர்கராகவம்னு பண்ணார். நிறைய இருக்குது. பிப்ளியோகிராஃபி கொடுக்க ஆரம்பித்தாலே இன்றைக்கி டைம் போயிடும். அவ்வளவு பெரியவாள்லாம் பண்ணிருக்கா. சமஸ்கிருதத்தில் மாத்திரம் இல்லை, அந்தந்த பாஷைகளில் அந்தந்த பிராந்தங்களில் இருந்தவா, அந்தந்த காலத்தில் இருந்தவா
வடக்க முழுக்க ராமாயணம் தான். வால்மீகி ராமாயணம் இல்லை அவளுக்கு. கோஸ்வாமி துளசிதாசருடைய ராமச்சந்திர மானஸ் தான் அவளுக்கு. தமிழ்நாடு முழுக்க கம்பன். கம்பனுடைய மேக்னம் ஆபஸுக்கு ஜோடியாக கம்பனுடைய ராமாயணம் ரொம்ப பிரசித்தமாயிடுச்சு. அருணாச்சல கவிராயருடைய ராம நாடகம். கேரளத்தில் முழுக்க பார்த்துட்டீங்கன்னா அவள் சப்தாகம் தான் அவளுக்கு முக்கியம். ஆனால் ஆடி மாதம் கர்நாடக மாதம்னு சொல்லுவாள். அந்த ஆடி மாதத்துக்கு மாத்திரம் ராமாயணம். அந்த கேரளத்தில் ராமாயணங்கிறது அத்தியாத்ம ராமாயணம்னு எழுத்தச்சன் பண்ணிருக்கார். அதுதான் பிரசித்தம். மகாராஷ்டிரத்தில் சொல்கிறேன். மகாராஷ்டிரத்தில் ஏகநாதர், இந்த வார்க்கரி சம்பிரதாயத்தை சேர்ந்த ஏகநாதர். இப்போ ஏகநாதர் தான் முக்கியமான ஸ்தானத்தை உட்கார்ந்து இருக்காரோன்னு அது வேறு விஷயம். அந்த ஏகநாதரை நினச்சிக்கணும். இப்போ இருக்கிற ஏகநாதர் இருக்கட்டும், அந்த ஒரிஜினல் ஏகநாதர் இருக்காரே, அந்த ஏகநாதர் பண்ணது 2 பண்ணியிருக்கார். ஒன்று பாவார்த்த ராமாயணம்னு ஒன்று, இன்னொன்று பாகவதத்துடைய சாரத்தை ராமாயணத்துடைய சாரம் பாவார்த்த ராமாயணம்னு பண்ண நாத பாகவதம்னு பண்ணிருக்கேன். நான் ரொம்ப நாள் முன்னாடி புஸ்தகத்தை யாரோ ஒருத்தர் மகாராஷ்டிரத்தில் வரவாழ்கிட்ட சொல்லி வரவழித்தேன். நான் மராட்டி படிச்சிருக்கேன், நான் ஸ்கூலில் படிச்சிருக்கேனே. அதனால் என்ன இருக்குது பார்ப்போமேன்னு பார்த்தா, அவள் பண்டர்புரத்துலேருந்தோ பூனாலேருந்தோ வாங்கிட்டு வந்தா புஸ்தகத்தை எனக்கு சேர்த்தா. பாகவத்தை எடுத்து பார்த்தா 11வது ஸ்கந்தம் மாத்திரம்தான் இருந்தது. அவள் ஒரு பாகம் தான் வாங்கிட்டுருக்கா போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு ப்ரிஃபேஸ் எடுத்து பார்த்தா ஏகாதச ஸ்கந்தத்தை தான் வியாக்கியானம் பண்ணிருக்கார் ஏகநாதர் நாத பாகவதத்தில். இன்றைக்கும் மகாராஷ்டிரர்கள் அந்த ராஷ்டிரத்தை சேர்ந்த ஜனங்கள் பக்தர்கள்ட்ட ரொம்பவே நாத பாகவதமோ பாவார்த்த ராமாயணமோ நிச்சயம் கொஞ்சமாவது படிக்காமல் சாப்பிட்றதுலேன்னு இப்படி ஞானேஸ்வரி ரொம்ப முக்கியமாக இருக்குது மகாராஷ்டிரத்தில். அது பகவத்கீதைக்கு ஞானேஸ்வர பண்ண வியாக்கியானமாக இருக்குது. இது மாதிரி வங்காளத்தில் ராமாயணம் பண்ணிருக்கா. பல பாஷைகளில் அந்தந்த பாஷைகளில் அந்தந்த காலத்தில் இருந்த பெரியவாள் தான் ராமனை பற்றி பேசியிருக்கா. இது ஒரு கவி சொன்னார், எல்லாரும் ராமனை பற்றியே சொல்லிட்டு இருக்காரு, அது கவிகளுடைய தோஷம் இல்லைன்னு. திருப்பி திருப்பி சொன்ன சப்ஜெக்டுக்கே பேசிட்டு இருக்காருன்னா ராமருடைய குணங்களுடைய அவகுணம்னு விட்டார். இது ரொம்ப பேரடாக்சிக்கலாக குணத்துக்கு அவகுணம் இருக்க முடியுமா? எல்லா குணங்களும் ராமன்கிட்ட கொண்டு போய் அப்படியே ராமன்கிட்டயே சேர்ந்து இருந்ததுனால குணத்தை பற்றி பேசவாழ்லாம் ராமனை பேசும்படியா இருக்கு. ஸ்வசுக்தீனாம் பாத்திரம் ரகுதிலகமேகம் கதகதாம் கவீனாம் கோதோஷா சத்து குணகணானாம் அவகுணா அப்படி ஒரு கவி சொல்லிருக்க. தியாகராஜ சுவாமிகள் ஒரு கீர்த்தனை இது ரொம்ப ரசமாக சொல்கிறார். சங்கீத சிக்ஷை படிச்சிருக்கவா எல்லாருக்கும் இந்த கீர்த்தனை தெரிஞ்சிருக்கும். ஆரம்ப சிக்ஷையிலேயே சொல்லிக் கொடுக்கக்கூடிய கீர்த்தனை தான். ராமா நீ என்ன பண்ண, எல்லாத்தையும் ஆபரணங்கள்லாம் எடுத்து தானம் பண்ணிவிட்டேன். காட்டுக்கு போகும்போது மரபு தரிச்சுன்னு போனால் அப்புறம் குகன் இருக்கக்கூடிய சிங்கபேரபுரத்தில் போய் ஜடம் தரிச்சிருந்தாருன்னு ராமாயணம் சொல்கிறது. எல்லாத்தையும் எடுத்து தானம் பண்ணிவிட்டார். ஒரே ஒரு ஆபரணத்தை மாத்திரம் தானம் பண்ணதை கூட எடுத்துன்னு போயிட்டலாம். நியாயமாக இது காட்டுக்கு போகிறவருக்கு எதுக்கு ஆபரணம் இருக்காக. இவர் நினைச்சா கூட கயற்ற முடியல அந்த ஆபரணத்தை. அந்த ஆபரணம் என்னன்னாக்க பகவானுடைய குணம்தான் அந்த பூஷணம். குணத்தையே பூஷணமாக வச்சுருந்ததுனால்தான் சாதுக்கள்லாம் உன்னை உயிர் மூச்சா வச்சுருக்கா. சுஜன ஜீவனா ராமா சுகுண பூஷண ராமா சுஜன ஜீவனா இது ஆரம்பம். அப்புறமா பார்த்தீங்கன்னா சாரு நேரத்தில் ஸ்ரீகரத்தில் ஸ்ரீரம்யகாத்திரமா அப்புறம்தான். முதல்ல சுகுணபூஷணா சுஜன ஜீவனா சுகுணபூஷணா அந்த குணாதாரம்ங்கிறது இதுதான். எல்லா குணங்களுக்கும். அதனால்தான் 16வது சர்க்கத்தில் சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேய சுவாமி 15வது சர்க்கத்தில் சீதையை தரிசனம் பண்ணி பல காரணங்களால் இவர் தான் சீதையாக இருக்கணும் தீர்மானம் பண்ணி பல ஸ்லோகங்கள் வருஷிச்சுட்டார். இந்த 15 ரொம்ப சாரம் சுந்தரகாண்டமே சாரம். அது ரொம்ப சாரம் 15 16 சர்க்கம் 16வது சர்க்கம் ஆரம்பிக்கிற போது பிரசஸ்யது பிரசஸ்தவ்யாம் சீஹிதாம் தாம் ஹரிபுங்கவஹா குணாபிராமம் ராமம் ச புனச்சிந்தாபரோ பவது. சீதையை ரொம்ப கொண்டாடி ராமனை கொண்டாடினாலாம். ராமன் அபிராமன்னு சொன்னால் ரொம்ப மனசை கவரக்கூடிய ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய மூர்த்தின்னு அர்த்தம். அப்படி எதனால அபிராமனா இருக்காங்க, குணாபிராமம் ராமம் ச குணத்தால் அபிராமனா இருக்கா. பிசிக்கல் அட்ராக்ஷன் நிறைச்சு நிற்காது. ரொம்ப அழகா இருக்காருன்னா பார்த்துட்டே இருக்க முடியுமா? அழகா இருந்தால் கூட
ஏதோ ஒன்று நமக்கு பிடிக்காத ஒரு காரியம் குணத்தில் கொஞ்சம் குறைச்சலாக இருந்தால் கோபம் வந்துடுறது. அப்போ அழகு தெரியாது, ஃபிசிக்கல் அழகானது அப்போ நிற்காது. குணத்தில் ஒருத்தனுக்கு அழகு இருந்தால் தான் லாஸ்டிங்காக மனசா ஆகர்ஷணம் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதனால தான் ரூபோதாரிய குணை பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிகம் அயோத்தியா காலத்தை வால்மீகி சொல்கிற போது பகவான் ரூபமானது, பகவானுடைய ரூபம் பார்க்கிறவாளுடைய கண்ணை கவர்றது, அவனுடைய குணமானது மனசை கவர்றது. ரூபோதாரிய குணை பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினம் ரூபேண திருஷ்டியபகாரினம் குணைகி பும்சாம் சித்தாபகாரினம் ரூபோதாரிய குணை பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினம். இத்தனை குணங்களுக்கும் ஆதாரமா இருக்காருன்னா என்ன அர்த்தம்? குணாதாரம் ஆதாரஹீனம் வரேண்யம். குணாதாரம்னா அந்த குணங்களை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. நேர்மைன்னு ஒன்று இருக்கு, நாணயம்னு ஒன்று இருக்கு, சத்தியம்னு ஒன்று இருக்கு, பிரியம்னு ஒன்று இருக்கு, கருணைன்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் கண்ணால் பார்க்க முடியுமா? ஆனால் யாராவது ஒரு புண்ணிய புருஷால்கிட்ட இந்த குணம் இருந்தால்தான், இந்த குணம் இருந்தால் இப்படி தான் இருப்பாள்னு ஒரு மனுஷனை அதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடிய மனுஷனை வச்சுட்டு தான் இந்த குணத்தை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அப்ட்ராக்ட் குவாலிட்டிஸ், இதுக்கு ஒன்றும் ரூபம் கிடையாது. நீங்கள் எதிர்த்தாப்புல நாணயத்தை கொண்டு நிறுத்த முடியுமா? அது ஒன்றும் பண்ண முடியாது. நாணயமாக இருக்கக்கூடிய மனுஷனை பார்த்தா தான் நாணயம் என்னங்கிறது தெரியும். அதனால இத்தனை குணங்கள் உலகத்தில் என்னெல்லாம் சத்குணங்கள் இருக்கோ, ஒரு ஆதர்ஷ புருஷனுக்கு என்னெல்லாம் சத்குணங்கள் இருக்கணுமோ அத்தனை குணங்களும் ராமன்ட்டு இருக்கிறதுனால குணாதாரம். இந்த குணங்களுக்கு தான் அவன் ஆதாரமா இருக்கான். குணானாம் ஆதாரா, குணாதாரம் ஆதாரஹீனம். ஆனா இவனுக்குன்னு ஒரு ஆதாரம் கிடையாது. எல்லா குணங்களுக்கும் இவன் ஆதாரமா இருக்கான், உலகத்துக்கு முழுக்க அவன் ஆதாரமா இருக்கான். ஆனா அவனுக்குன்னு ஒரு ஆதாரம் கிடையாது. ஏன்னா அவனுக்குன்னு ஒரு ஆதாரம், அவனையே தாங்கக்கூடிய ஆதாரம் ஒன்று இருந்து கொடுத்தனா அவனை விட அந்த ஆதாரம் பெருசின்னு ஆயிடுமே. எவனை விட பெரிய வஸ்து கிடையாதோ அவன் தான் மகதோமகியா. அவன் சின்னதை விட சின்னதாக இருக்கான், பெருசை விட பெருசாக இருக்கான். அதனால அவனுக்குன்னு அவனை தாங்கக்கூடிய ஆதாரம் ஒன்று கிடையாது. இப்போ உட்கார்ந்துருக்கோம், நமக்கு ஆதாரமாக இந்த ஒரு ஆசனம் போட்டிருக்கா, இந்த ஆசனத்துக்கு கீழே கல்லால் ஏற்பட்ட ஒரு மேடை இருக்குது, இந்த ஆதாரம். அதுக்கு பூமி ஆதாரமாக இருக்குது. இந்த பூமிக்கு ஆதாரம் யார் அப்படின்னாக்க பகவான் தான். பகவானுக்கு எது ஆதாரம்னா ஆதாரம் கிடையாது. அவன் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கான், அவனுக்குன்னு ஆதாரம் கிடையாது. குணாதாரம் ஆதாரஹீனம் வரேண்யம். வரேண்யங்கிற வார்த்தை சந்தியானம் பண்ணுற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். வரேண்யம்னா ரொம்ப சிரேஷ்டமானது, சிறந்தது அப்படின்னு அர்த்தம். இது எல்லா விதங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கக்கூடியதான் ராமன். மனுஷன்னு பார்த்தா ரொம்ப சிறந்த புத்திரன் பிள்ளைனா ராமச்சந்திரமூர்த்தி தான். ராமாயணம் முழுக்க அந்த பிதிருபக்தி மாத்திருபக்தி எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கேன். நான் இல்லை அதிகமாக டுவெல் பண்ணல, எல்லாருக்கும் தெரியும். பிதிருபக்தி பிதிருவாக்கிய பரிபாலனத்துக்குன்னு ஏற்பட்ட ஒரு அவதாரம் ஸ்ரீராமனுடைய அவதாரம். அதனால சுவாமியாலேயே மறுக்க முடியல. சுக்ரீவனுக்கு சொல்ற போது யுத்த காண்டத்தில் அண்ணாவுக்கு துரோகம் பண்ணிட்டு வந்திருக்கான், விபீஷன் என்னமா சேர்த்துக்கிறதுன்னு விட்டான் சுக்ரீவன். அப்போ ஒரு வார்த்தை சொன்னார் சுவாமி, எல்லா பிராத்தாக்களும் என் பரதனை போல இருப்பானாடா, இல்லை பிள்ளைகள் எல்லாரும் இந்த மாதிரி இருக்க முடியுமா? சுக்ரீவனுக்கு கொஞ்சம் முகம் கொஞ்சம் சின்னதாக போயிட்டு போல இருக்கு. உடனே தட்டி கொடுக்குறேன், சுகிருத்துகள் சிநேகிதர்கள்னா ஒன்ன மாதிரி இருக்க முடியுமா சுக்ரீவா? ந சர்வே பிராதரஸ்தாத பவந்தி பரதோபமாக மத்விதா வா பிதுः புத்ராः சுருதோ வா பவத்விதாக. அதனால தன்னை போல ஒரு பிள்ளை இருக்க முடியுமான்னு சொல்றது ஆத்ம பிரசம்சை இல்லை, செல்ஃப் பிரைஸ் இல்லை. இட் இஸ் சச் அன் எவிடென்ட் ஃபேக்ட் தட் இட் cannot be denied even by Rama himself. அதனால தான் மத்விதாவா பிது புத்திரான ஐடியல் சன் வரேண்யன் சிரேஷ்டமான புத்திரன் தான் ராமன் தான் சொல்லணும். சிரேஷ்டமான புத்திரன்னா எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போயிருக்கார் பாருங்கோ. லக்ஷ்மணன்ட்ட சொல்லி வருத்தப்படுறார் அயோத்தியா காண்டத்தில், நான் எங்கள் அம்மாவுக்கு என்னடா பண்ணிவிட்டேன் லக்ஷ்மணா, என்ன மாதிரி ஒரு சீமந்த புத்திரனை மூத்த பிள்ளைய எந்த தாயாரும் ஈண்டெடுக்கப்படாது. எங்கள் அம்மாவுக்கு தீராத துக்கத்தை தவிர நான் வேற என்ன கொடுத்துருக்கேன் வாழ்க்கையில. மாஸ்ம சீமந்தினி காச்சித்து ஜனயேத் புத்திரமீத்ரிஷம் சௌமித்ரே யோகமம் பாயாக தத்விஷோகம் அனந்தகம். ஐடியல் புத்திரன் மாத்திரமில்லை, ஐடியல் பிரதர். ராமனை போல ஒரு பிராதா கிடைக்குமா?
அது அதனால்தான் குணைர் தாசியம் உபாகத கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோமே, அந்த ராமருடைய குணம் வசப்படுத்தி தாசனா கைங்கரியம் பண்ண முடியா பண்ணிடுத்து லக்ஷ்மணாதிகளை எல்லாம். லக்ஷ்மண் மாத்திரம் இல்லை, பரதனும் தன்னை தாசன்னு சொல்லியிருக்காள். பிராத்துவும் சிஷ்ய தாசஸ்ய பிரசாதம் கர்த்துமருகசி. சித்திரகூடத்தில் வந்து சுவாமி இருக்கிற போது இந்த தம்பியா நினைச்சு எனக்கு அனுகிரகம் பண்ணாலும் சரி, சிஷ்யனா நினைச்சு அனுகிரகம் பண்ணாலும் சரி, தாசனா நினைச்சாலும் சரி, எப்படி இருந்தாலும் அனுகிரகம் பண்ணும். மொத்தத்தில் இந்த தாசனா நினைச்சுட்டாவது அனுகிரகம் பண்ணும்போது கெஞ்சிருக்கான் பரதன். இப்படியெல்லாம் இந்த பகவானுடைய குணங்கள் பிராதாவா இருக்கக்கூடிய சமயத்தில் வசீகரணம் பண்ணிருக்கு. தம்பிகளைகள் தான் வசீகரணம் பண்ணிருக்கு. வரேண்யன் சிரேஷ்டமான பிள்ளை, சிரேஷ்டமான பிராதா மாத்திரம் இல்லை, சிரேஷ்டமான புருஷன். சொல்ற என்னமா ஒத்துக்க முடியும்? பத்னியை தியாகம் பண்ணிட்டார். நிறமாத கர்ப்பிணியா இருக்கக்கூடிய சீதையை சொல்லாம கொள்ளாமல் தியாகம் பண்ணிட்டாரே, அவரை போய் ஐடியல் ஹஸ்பண்ட், சிரேஷ்டமான புருஷன் என்னமா சொல்ல முடியும்? அங்க பர்ஸ்பெக்டிவே வேற. இப்ப அதுல பிரவேசம் பண்றது நமக்கு அவகாசம் இல்லை. ஆனா புருஷனா இருந்து தியாகம் பண்ணத சீதைய சந்தேகப்பட்டுன்னு தியாகம் பண்ண நல்லா தெரிஞ்சுக்கணும். உத்தரகாண்டத்தில் ஸ்லோகம் ஸ்பஷ்டமா இருக்கு. அந்தராத்மா சமே வேத்தி சீதாம் சுத்தாம் யசஸ்வினீம். அந்தராத்மாவுக்கு தெரியும் சீதை கலங்கம் இல்லாதவள் தெரியும். அப்ப does it not add to the gravity of what Rama has done? சுத்தமானவள் தெரிஞ்சுன்னு தியாகம் பண்ணா இன்னும் மோசம் இல்லையா? பண்ணாது. அதை சீதை வாக்காரியே சொல்றாள். உத்தரகாண்டத்தில் லக்ஷ்மணன் சொல்ற போது சாகம் தியக்தா நிருபதினா நிர்தோஷா சாகம் சாத்வம் தியக்தா நிருபதினா நிர்தோஷா மமசனிதும் லக்ஷ்மணன் சொல்றான். லக்ஷ்மணன் பொறுப்பு கொடுத்து நீ வால்மீகியோட ஆசிரமத்து பக்கத்தில் தமசான தீரத்து பக்கத்தில் நிறமாச கர்ப்பிணியா இருக்கக்கூடிய வன்னியை விட்டுட்டு வந்துடு. எதுக்காக தியாகம் பண்ணேன்னு காரணம் சொல்லப்படாதவள்கிட்டன்னு வாப்பு விட்டு பூட்டி அனுப்பிச்சார் லக்ஷ்மணனை. அங்க லக்ஷ்மண வாக்கால கதற, நான் பார்த்துன்னு இருக்கிற போது தோஷமே இல்லாமல் இருக்கக்கூடிய உங்களை ராஜா அப்படி தியாகம் பண்ண முடியா வந்துட்டே. சாத்வம் தியக்தா நிருபதினா நிர்தோஷா மம சந்நிதௌ. ராஜாங்கிற ஸ்தானத்தில் உட்கார்ந்ததுனால சுவாமிக்கு தெரியும் சீதையை தியாகம் பண்ணா தனக்கும் சீதைக்கும் தீராத துயரம்னு தெரியும். நாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, பர்த்தா அப்படி தியாகம் பண்ணி விட்டாளே அப்படின்னு சீதைக்கு ஒரு பக்கம். தியாகம் பண்ண முடியா வந்துட்டேன், குற்றமே இல்லாத விட தியாகம் பண்ண முடியா வந்துட்டேன்னு பகவானுக்கும் ஒரு நாள் நிம்மதியா தூங்க முடியுமா? ரெண்டு பேருக்கும் துக்கம். ஆனா நாங்க ரெண்டு பேரும் துக்கத்தை அனுபவிச்சா பரவாயில்லை. பிரஜைகள்ல யாரோ ஒருத்தருக்கு சந்தேகம் வந்துட்டு யாரோ பேசத்தா சார்வர்கள்லாம் வந்து சொல்லிருக்கா, அதனால்தான் தியாகம் பண்ண. பிரஜைகளுக்கு தபதேசம் கூட துக்கம் இருக்கக்கூடாது. ராஜாவா இருக்கக்கூடியவன் he must face his royal responsibilities at a much higher level than his personal whims and fancies. Even his personal commitments, whims and fancies வேண்டாம், even his personal commitments must be superseded by the royal compulsions of royal office. அதை எடுத்து காட்டினேன். இதுதான் நம்முடைய சம்ஸ்கிருதியுடைய பெருமை. இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் போகிறோம். ஒரு 2 தலைமுறை முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க பல குடும்பங்களில் மூத்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிற பொழுது அந்த முதல் மாற்றுப்பண் வரும்போது அந்த ஆற்றுல கடைசி குழந்தை 3-4 வயசு குழந்தையா இருக்கும், சில சமயத்தில் கை குழந்தையா கூட இருக்கும். அந்த மன்னி தான் எடுத்து வளர்ப்ப. புருஷனுடைய தம்பியை மண்ணி எடுத்து, ஏன்னா 2 வயசு 3 வயசு குழந்தையா இருக்கும், தோளில் போட்டு வளர்த்துருப்பாள். மன்னியா நினைக்க மாட்டா, மாதாவா தான் நினைப்பா. அப்படிதான் பல குடும்பங்கள்ல அப்படிதான் இருந்திருக்கு. அது என்ன, ஒரு பக்கத்தில் வயசான அப்பா அம்மா பார்த்துக்கானோ, மூத்த பிள்ளைக்கு எப்போதுமே பொறுப்பு ஜாஸ்தி. குடும்பத்தை வச்சுட்டானோ, தம்பி தங்கைகள் எல்லாம் படிக்க வச்சானோ, தங்கைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தானோ, அப்பாவுக்கு வயசாகிடுத்து, சம்பாத்தியம் இல்லை, பொறுப்பு எல்லாத்தையும் எடுத்துக்கிறோது என்ன ஆகும்னாக்க இவாளுக்கு பர்சனல் ஸ்பேஸுங்கிறது தம்பதிகளுக்கு ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடும். அவள் பேசிக்கிறதுக்கோ தனியாக இருக்கிறதுக்கோ அவகாசமே இல்லாமல் இருக்கும். அதை ஒரு பெரிய தியாகமாக நினைக்காமல் குடும்பத்தை நல்லா ரட்சிக்கிறது தான் நமக்கு பொறுப்புன்னு எத்தனை ஆயிரக்கணக்கான குடும்பங்கள்ட்ட நம்ம தேசத்தில் இது மாதிரி பண்ணியிருக்கா. அது நம்முடைய சம்ஸ்கிருதி. நம்முடைய பர்சனல் சுகம் முக்கியம் இல்லை, நமக்கு பர்சனல் கமிட்மெண்ட் டு தி ஃபேமிலி. ஒரு ஹவுஸ் ஹோல்டராக இருந்தால் கமிட்மெண்ட் டு தி ஃபேமிலி. ராஜாவாக இருக்கும்போது அவனுக்கு இந்த ராஜ்யம் முழுக்க குடும்பமாக இருக்குது, அவள் சௌக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக பர்சனல் சுகத்தையும் பர்சனல் திருப்தியையும் சாக்ரிஃபைஸ் பண்ணார். இட் வாஸ் தி கம்பல்ஷன் ஆஃப் ராயல் ஆஃபீஸ் விச் ஃபோர்ஸ்ட் ராமா டு டேக் திஸ் வெரி டிஃபிகல்ட் டிசிஷன், ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் டிசிஷன். அதனால பத்னிக்கு ரொம்ப பிரியமாக இருந்தாருங்கிறதுக்கு வால்மீகி நிறைய காட்டியிருக்கார். மாதிருவத் பிதிருவத் பிரியாங்கிற அதை
அனுசூயா அம்மாட்ட சொல்கிற போது, நீ இது மாதிரி காட்டுக்கு வந்தியே, புருஷனோடு சேர்ந்து வந்தேன்னு ஆச்சரியப்பட்ட. ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைம்மா, எங்கள் பர்த்தாட்ட ஏதோ துர்குணங்கள் இருந்து நான் அந்த துர்குணங்களை பொருட்படுத்தாமல் நான் காட்டுக்கு வந்தா நீங்கள் சொல்ற மாதிரி ஆச்சரியம். இந்த மாதிரி பர்த்தாவோட நான் வந்தது ஆச்சரியம் இல்லை, வராமல் இருந்தால் தான் ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி, கிம் குணர்யோ குணஸ்ராக்யா, குணத்தால் ரொம்ப வசந்தவனாக இருக்கக்கூடியவன் மாத்திரமில்லை, மாதృவத் பித்ருவத் பிரியா, மாதாவை போல பிதாவை போல பிரியத்தை வருஷிச்சவன். ட்ரிப்ளிகன் பெரியவா ஒரு நாளைக்கு பேசுறது போது சொன்னால், அப்பா அம்மா குழந்தைய கோச்சிக்க முடியாது இருக்கும் சில சமயத்தில். குழந்தைய கோச்சிக்காமலே வளர்த்த அப்பா அம்மா யாராவது உண்டா உலகத்தில்? ஏதோ ஒரு சமயத்தில் திருத்த முடியாது இருக்கும். ஆனால் அட் தி எண்ட் ஆஃப் த டே போனால் போகிறது நம்ம குழந்தை தானேன்னு விட்டு கொடுக்குறவா அப்பா அம்மா தான். அந்த மாதிரி போனால் போகிறதுன்னு விட்டு கொடுக்கக்கூடிய மனோபாவம் இருந்ததுனால தான் இது ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு விஷயம். ராமாயணம் முழுக்க நீங்கள் 24 ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக எந்த ஒரு ஸ்திரீ கல்யாணமான ஸ்திரீயாக இருந்தாலும் ஏதோ வெக்கேஷன் போது குழந்தைகள் பிறந்துட்டு ஸ்கூலிங் ஆரம்பிச்சுட்டாக்க வெக்கேஷன் போது தான் பிறந்தாத்துக்கு போக முடியும். குழந்தைகளுடைய ஸ்கூலிங் கெட்டு போகாமல் இருக்கணும்னா ஒரு 10 நாள் போய் பிறந்தாத்துல இருந்துட்டு வருதுங்கிறது எல்லா ஸ்திரீகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை தானே. சீதை பிறந்தாத்துல போய் ஒரு 10 நாள் இருந்தான்னு ஒரு ஸ்லோகம் இல்லை ராமாயணத்தை நான் பார்க்க மட்டும். ஏன் ராமர் ஒன்றும் அனுப்பாமல் இல்லை, அவர் ரொம்ப பிரியமாக இருந்திருக்காரு. சில அசத்து மாதிரி பிறந்தாத்துக்கு போகப்படாதுன்னு உத்தரவு போட்டுடும். அந்த மாதிரி கேஸ் இப்பவும் இருக்குது, 21ஆம் நூற்றாண்டுலையும் இருக்குது. நான் அந்த மாதிரி கேஸ் பேசலை. சுவாமிகள் ரொம்ப அனுசரணையாக இருக்காரு, தாராளமாக அனுப்பிச்சிருப்பார். அது ஜனகர்கிட்ட ரொம்ப பகுமானம், மாமனார் ரொம்ப கொண்டாடி தான் பேசியிருக்கார். சுந்தரகாண்டத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜனக மகாராஜாவுக்கு நான் என்ன பதில் சொல்வேன் அப்படிலாம் அரண்யகாண்டத்தில் வருத்தப்படுறார். சுந்தரகாண்டத்தில் சூடாமணியை பார்த்த உடனே அது ஜனகருடைய ஸ்மரணம், தன் தகப்பனாருடைய ஸ்மரணம், மாமனார் ஸ்மரணம் 2 வருது, அப்படியெல்லாம் இருக்குது. அதனால் சுவாமி அனுப்புறதுக்கு ஒன்றும் யோஜனை பண்ணல, தாராளமாக அனுப்பிச்சிருப்பார். ஆனால் பிறந்தாத்துக்கு போகணும்னே எண்ணம் தோணாதபடி அப்பா அம்மா ஸ்தானத்தில் அத்தனை பிரியத்தை வருஷிச்சுட்டாள் சுவாமி. இது மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் இப்போ அந்த அம்மா பாட்டி ஆயிடுச்சு. அந்த அம்மா மாட்டு பண்ணா மாமியாரோடு இருக்கிற போது எனக்கு நான் சொல்கிறது 40 வருஷம் முன்னாடி இருக்கும். உள்ளூர்லேயே தான் பிறந்தான். ஆனால் முதல்ல அது போகணும்னு நினைக்கிறது போட்டு, ஆனால் அவ்வளோ பிரியமாக இருந்தா மாமியார் மாட்டு பொண்ணும் அவ்வளோ வன்யோன்யமாக இருந்தா, மாமியாரை விட்டு பிறந்தாதுக்கு போகிறதுக்கு மனசு வரல அந்த மாட்டு பொண்ணுக்கு. அப்படி ஒரு குடும்பம் இருந்திருக்கு, நான் கண்ணால் பார்த்துருக்கேன். இப்பவும் இருக்கா அந்த அம்மா. மாமியார் இருந்தால் இப்போ மாட்டு பொண்ணு இருந்திருக்கு, அவள் மாமியார் ஆகிடுச்சா, இப்போ அவள் மாட்டு பொண்ணாக இருக்கிறது இப்படி நடந்திருக்கு. அவ்வளோ பிரியமாக இருந்ததுனால தான் வரேன்னா ஐடியல் ஹஸ்பண்டாகவும் ரொம்ப வசந்த புருஷனாகவும் இருந்திருக்க, எல்லாத்தையும் விட ரொம்ப வசந்த ஒரு விரோதியாகவும் இருந்திருக்கார். விரோதியாக இருக்கிறபோது தப்பு நடந்தால் தப்பை கண்டிக்கணுமே தவிர பர்சனல் அனிமஸ் கிடையாது. பர்சனல் அனிமாசிட்டியே இல்லாமல் இருந்ததுனால தான் இன்று போய் போருக்கு நாடை வாழன நல்கினும் நாகிழங்கமிகின் வாழை காவூர் கோசல நாடு உடைய வல்லன்னு இம்மார்டல் வேர்ட்ஸ் ஆஃப் கம்பன். முதல் நாள் யுத்தத்தில் முதல்ல சுவாமியும் ராமனும் சந்திக்கிற போது இன்று போய் நாளைவான்னு அனுப்பிச்சாரு. யார் அனுப்புவான்? அந்த சமயத்தில் தேர் இழந்து தேரோட்டி இழந்து எல்லாத்தையும் இழந்துருக்கிறது ஒரு பானத்தை போட்டு தீர்த்து கட்ட வேண்டியதுதானே. தீர்த்து கட்டதுங்க. அதனால்தான் ரிபூனாம் அபி வத்சலா அப்படின்னு யுத்த காண்டத்தில் ஒரு இடத்துல சொல்கிறார். நாகபாசத்தால் இந்திஜித்து கட்டுப்படுத்தின போது அங்கே கருடாழ்வார் வந்தார். அப்புறம் நாகபாசங்கள் தான் விலகித்துன்னு சரித்திரம் இருக்குது. அங்கே சகேராகவதர்மஜ்ஞ ரிபூணாம் அபி வத்சலா கருடன் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போற. விரோதிகள்கிட்ட முதற்கொண்டு வாத்சல்யம் காட்டக்கூடிய தெய்வம். வாஸ்தவத்தில் நாகபாசத்தை அவாய்ட் பண்ணோம்னா அவாய்ட் பண்ணிருக்கப்படாதா? இந்த இந்திரஜித்துக்கு ஒரு திருப்தி கொடுக்கணும். ராமனையும் லக்ஷ்மணையும் நாம நாகபாசத்தால கட்டுப்படுத்திட்டோம்னு அவனுக்கு திருப்தி கொடுக்கறதுக்காக நீ கட்டுப்பட்ட மாதிரி இருந்தியே. இதை விரோதிகள்கிட்ட முதற்கொண்டு கருணை காட்டின தெய்வங்கிறதுனால தான் அதை வியாக்கியானம் எப்படி பண்ணிருக்கானாக்க, இன்று போய் போருக்கு நாளைவான்னு சொன்னாலும் ஏற்கனவே விபீஷணனுக்கு சமுத்திரத்தை தாண்டி சேதுபந்தனம் பண்ணதுக்கு முன்னாடி வடக்கு கரையிலேயே பட்டாபிஷேகம் பண்ணி பட்டாபிஷேகத்தனாக இருக்கக்கூடிய விபீஷணன் அழைச்சின்னு போனார் சுவாமி. விபீஷணன் மாத்திரம் 2 பட்டாபிஷேகம். ராவண வதம் ஆனப்புறம் ஒரு பட்டாபிஷேகம், சேதுபந்தனத்துக்கு முன்னாடி ஒரு பட்டாபிஷேகம், அப்படி இருக்கு. அப்ப இன்று போய் போருக்கு நாளைவான்னு சொல்லிட்டாரே. ஒரு கால் ராவணன் மனசு மாறி போய் அந்த இன்று போய் போருக்கு நாளைவான்னு சொல்லக்கூடிய கட்டத்துக்கு முன்னாடியே கோடிக்கணக்கான ராட்சசால் அழிஞ்சு போயாச்சு. மூலவதங்கள் தான் நிறைய அழிஞ்சு போயிடுது. சரி, இது வாண்டா, இந்த யுத்தத்தால என்ன பிரயோஜனம்? சீதையை திருப்பி கொடுத்துருவோம். ரொம்ப ஹானரபிள் டேர்ம்ஸாக இருக்குது. ஒன்றும் தண்டிக்க போட்டுதான் சீதையை கொடுத்துட்டா நான் அயோத்திக்கு போகிறேங்கிறார், நீ மாட்டம் லங்கையில் இருந்துக்கோங்கிறார். ராவணன் ஒரு கால் மனசு மாறி போய்
மறுநாளே சீதையை கொண்டு வந்து நீங்கள் பத்னியோடு இருந்தோம், நான் எனக்கே இருக்கேன்னு சொல்லிவிட்டா என்ன பண்ணுவார் சுவாமி? ஏன்னா ஒரு ராஜாவுக்கு 2 நாடு அவனுக்கு கீழே இருக்கலாம், ஒரு நாட்டுக்கு 2 ராஜா இருக்க முடியாது. நல்லா யோஜனை முடிவாங்க. விபீஷனுக்கு ஏற்கனவே பட்டாபிஷம் பண்ணியாச்சு லங்கைக்கு நாயகனாக. ராவணன் ஏற்கனவே இருக்கான் ராஜாவா. அப்ப ராவணனுக்கு மனசு மாறி போயிட்டா என்ன பண்ணுறது? அதுக்கு வியாக்கியானம் அற்புதமா பண்ணிருக்க. கோசல நாடு உடைவல்லல்னு சொன்னதுனால சுவாமி நினைச்சாராம் 14 வருஷம் முடிஞ்ச உடனே, வனவாசம் முடிஞ்ச உடனே திரும்பி போனா ராஜ்யம் தனக்கு வரப்போகுது, கோசல தேசம் தனக்கு வரப்போகுது. ராவணனுக்கு கோசல தேசத்தை கொடுத்துடலாம், லங்கைக்கு விபீஷன் ராஜாவா இருக்கட்டும். யதா ராஜா ததா பிரஜான்னு லங்கையில் இருக்க ராட்சசால்னா விபீஷனை பார்த்து அவ திரும்பி வந்துடுவா. அயோத்தியில பிரஜைகள் எல்லாரும் உத்தமர்கள் இவாளை பார்த்து ராவணனும் திரும்பி வந்துடுவோம், ஒரு கல்ல 2 மாங்க அடிச்சு விடலாம்னு அப்படி தன் தேசத்தையே விரோதிக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருந்ததுனால்தான் மனத்துக்கு இனியானை இந்த ஒரு அவதாரத்தை தான் ஆண்ட மனத்துக்கு இனியானைன்னு ராமனை மாத்திரம்தான் கொண்டாடி இருக்க. அவ்வளவு ஐடியல் ஹஸ்பண்ட், ஐடியல் பிரதர், ஐடியல் சன், ஐடியல் எனிமி, ஐடியல் காட், வரேண்யம், சிரேஷ்டமான ரொம்ப சிரேஷ்டமான தெய்வம்னு ஏன் சொல்லணும்னா 2 விஷயம். ஒன்றும் ராமாவதாரத்தில் தான் இந்த சரணாகதியை ஒரு பெரிய டாக்டர்னா ப்ரப்போன் பண்ணி ஒரே ஒரு முறை உன்னை சேர்ந்தவன்னு கேட்டுட்டா போகணுண்டா. அவனை மாத்திரம் இல்லை, அவனோட கூட இருக்கிறவா எல்லாருக்கும் நல்லா ஒருவர் உழவே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு அனுகிரகம் பண்ணக்கூடிய தெய்வமா இருக்கார். சகிருதேவ பிரபன்ன ஏ தவாஸ்மி இதிச்சகாச்சதே அபயம் சர்வபூதேப்யஹ ததாமி ஏஹே தத் விரதம் மமா. இந்த சரணாகதி தத்துவத்தை, பிரபத்தி தத்துவத்தை பிரபவுன் பண்ண அவதாரம் ராமாவதாரம். அதனால்தான் முதல் 2 ஸ்லோகமும் பாருங்கோ பிரபத்தியே பிரபத்தியேன்னு முடிகிறது. கையில் எல்லாம் பேப்பர் வச்சுட்டு கேட முதல் 2 ஸ்லோகங்களும் பிரபத்தியேன்னு முடிகிறது. பிரபத்தியை முக்கியமாக காட்டின அவதாரம்னு காட்டுறதுக்காக ராமபுஜங்க பிரயாத ஸ்தோத்திரத்தை முதல் 2 ஸ்லோகங்களும் பிரபத்தியே அப்படின்னு, பிரபத்தியேனா பிரபத்தி பண்றேன் அப்படின்னு அர்த்தம், பிரபத்தியேன்னு முடிகிறது. அது இன்சிடென்ட்லாம் ஞாபகம் வந்ததுனால அதையும் சேர்த்து உங்களோட சேர்ந்து அனுபவிக்கணும்னு தோணித்து. இப்படி ஐடியல் காடு சரணாகதி தத்துவத்தை உபதேசம் பண்ணி டாக்டர்னா ப்ரப்போன் பண்ணதுனால சிரேஷ்டமான தெய்வம். இன்னொரு விஷயம், எல்லா தெய்வங்களுடைய நாமாவும் நாமாவை சொன்னா பாப்பத்தை போக்கிக்கும், நாமாவை கேட்டாலே பாப்பத்தை போக்கும், புண்ணிய சிரவண கீர்த்தனகான பகவானுக்கு பேரு. ஆனா ராமனுக்கு மாத்திரம் என்ன தனி பெருமைனா, ராமநாமாவை நீ சொல்ல வேண்டாம், கேட்க வேண்டாம், ராமனை மனசால நினைச்சாலே பாபங்கள் தான் பறந்து போயிடும். ஸ்மிருத சர்வாக நாசனாய நமஹா அப்படின்னு ராம அஷ்டோத்தரத்துல ஒரு நாம, நினைச்ச மாத்திரத்துல சர்வ பாபங்களும் போகுது. இதுக்கு எங்க அஷ்டோத்தரம் ஒரு பிரமாணம். இப்ப சங்கல்பம் பண்ற போது சங்கல்பத்துல இட் ஹஸ் பீன் ஸ்ட்ரக்சர்ட், பில்ட் இன்டு த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சங்கல்பா. அபவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா யஸ்மரே புண்டரீகாட்சம் சபாக்கியாபியந்தர சுஜிரி. நீ பவித்திரமா இருந்தாலும் பவித்திரமா இல்லாம போனாலும் பகவான் நாராயணனை போய் ஸ்மரணம் பண்ணிவிட்டேன்னா நீ உள்ளையும் வெளியிலையும் சுத்தமாயிடுறேங்கிற. அப்புறம் மானசம் வாச்சிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம் ஸ்ரீராம ஸ்மரணேனைவ வியபோகதி. மனசால வாக்கால சரீரத்தால செய்யக்கூடிய பாபங்கள் எல்லாம் ராமனை ஸ்மரணம் பண்ணா போகும்னு சொல்ல, ஸ்மரணத்தாலேயே, ஸ்மரணேன ஏவா ஸ்மரணேனைவா இப்படி சொன்னா போறாதோ? இவ்வளவு சுலபமா இருக்கு. ராமன் நினைக்கிறது ஒரு க்ஷணம் தானே தேவை, எல்லா பாபங்களும் போயிருந்து சொல்றாரு. இட் இஸ் டூ குட் டு பி ட்ரூ அப்படின்னு தோணித்துனா சந்தேகப்படாதே. ஸ்ரீராம ஸ்மரணேனைவ வியபோகதி ந சம்சயா, சந்தேகப்படாதேன்னு. அதுக்கப்புறம் ராம ராம ராமான்னு 3 முறை எதுக்கா வச்சாருன்னா, இவன் நினைக்க மாட்டான்னு தெரியும் ரிஷிகளுக்கு. நினைச்சா பாபத்தை போக்கிடுவார் சுவாமி. ராமன் நினைக்கிறமே, இவன் சங்கல்பம் பண்ணுறதுக்குள்ள எப்படா தர்ப்பணம் முடிய பொழுது எப்போ காஃபி சாப்பிடலான்னா காத்துட்டு இருக்கான். ராமன் ஏன் நினைக்கிறான்? அதனால நினைக்காம இருக்க போறாருங்கிறதுனால நினைக்கிறத யாரும் மெஷர் பண்ண முடியாது. நீ நினைக்கிறியா இல்லையாலும் உனக்கும் பகவானுக்கு மாத்திரம்தான் தெரியும். இட் இஸ் நாட் விசிபிள், இட் இஸ் நாட் டேங்கிபிள் டு தி எக்ஸ்டர்னல் வேர்ல்டு. அதனால எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்கு தெரியும்படியா இருக்கட்டும்னு வாயாதையும் சொல்லட்டும்னு அதுக்காக ஸ்ரீ ராம ராம ராமான்னு 3 முறை. அதனால தான் சங்கல்பத்தை அப்படி வச்சா. இப்படி ரொம்ப பரம சுலபமா இந்த சரணாகதி தத்துவத்தை அனுகிரகம் பண்ண தெய்வத்தை பற்றி ராமபத்த தீட்சிதர்னு ஒரு பெரியவா, சுமார் 300 வருஷம் முன்னாடி இருந்தவா. ராமன்ட்ட ரொம்ப ஒரு பெரிய வியாக்கரண பண்டிதர். ஆனால் வியாக்கரண பண்டிதர் வையாக்கரணங்கிறத விட
ராமபக்தர்கள் தான் அவருக்கு ரொம்ப பெருமை ஜாஸ்தி. சொப்பனத்தில் ராமனை தரிசனம் பண்ணவர். அவர் சொன்னா கிண்டேயம் கிமதேயமிதி, எது கொடுக்கணும் எது கொடுக்கப்படாதுன்னு தெரியாதான் சுவாமிக்கு. கேட்டதெல்லாம் கேட்ட இடத்துலதான் கையெழுத்து போட்டு இருக்கார் சுவாமி. சரியா இல்லையா, யாருக்கு என்ன கொடுக்கணும்னு பார்க்காம, கண்ணை திறந்து பார்க்காம அவர் மாட்டில் கண்மூடித்தனமா கொடுத்துட்டே இருக்க. அப்படி இருக்கக்கூடிய பிரபு ராமனை தவிர நான் வேற ஒரு தெய்வத்தை போய் ஆராதிப்பேனான்னு சொல்லிட்டார். பரம ராமபக்தியோட அப்படி பேசியிருக்கார். அதனால்தான் ராமனுடைய நாமாவே மகாபாபங்கள் எல்லாத்தையும் போக்கி வைக்கிறது. ஸ்மிருத சர்வாக நாசனாயனமாக பார்த்தோமோனோ ராமனையே இஷ்ட தெய்வமாக ஆராதிச்சு 12 வருஷம் சிறைவாசத்தில் இருந்து ஒரு படி அரிசிக்கு ஒரு படி உப்பு கலந்து ஆகாரம், ஷார்ட்டேடி வேற, கொமட்டின்னு வராதோ, வாயில் இருக்க முடியாது வராதோ, அரிசியோடு உப்பு ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் கலந்து சாப்பிட்டா என்ன ஆகும், கொமட்டின்னு வாந்தினா வரும். இத்தனை சிரமத்துக்கு நிறுவன 12 வருஷத்தில் 10,000 கீர்த்தனைகள். ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 2.5 கீர்த்தனை. சாதாரண கீர்த்தனை இல்லை, தியாகியர்வாழ் கீர்த்தனை, தீட்சிவாழ் கீர்த்தனை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக 3 சரணம் இருக்கும். பத்ராச்சல ராமதாசர் மாத்திரம் 15-20 சரணங்கள். அப்படி பெரிய கீர்த்தனைகளாக இருக்கும். ஒரு நாளைக்கு 2.5 கீர்த்தனை. இந்த கீர்த்தனைகள் என்ன ரைமிங்கா எப்படியெல்லாம் ஒன்னோடு ஒன்று அப்படி ரெசனேட் பண்ணுற மாதிரி எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணிருக்காரு தெரியுமோ. அந்த 10,000 கீர்த்தனைகளில் 18 கீர்த்தனைகளை தீப பிரதட்சணத்துக்குன்னு பொறுக்கி எடுத்திருக்கா பெரியவாள்லாம். தீப பிரதட்சணங்கிறது இப்போ சமீபத்தில் ஒரு 100 வருஷத்துக்குள்ள அந்த வார்த்தைன்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி ஜெகநாத பிரதட்சணம் தான் பேர் அதுக்கு. அந்த 18 கீர்த்தனைகளில் 5ஆவது கம்பல்சரியாக பாடி ஆகணும். தீபம் எடுத்தால் ராமதாச பஞ்சகம்னு. அதுக்கப்புறம் தான் விஜயகோபால சுவாமி, தியாகராஜ சுவாமிகள் தான் அப்புறம் தான். முதல்ல ராமதாஸ் எடுத்த உடனே, தீபம் எடுத்த உடனே ராமதாசர் தான் பாடணும். அந்த 18 கீர்த்தனைகள் ஒரு கீர்த்தனையில பீமனா பயங்கரமான அர்த்தம், அகம்னா பாபம். அது பெரிய மலை இமயபர்வதம் மட்டுமா குனிஞ்சு கிடக்கு நம்ம பண்ணியிருக்கக்கூடிய பாபம். அவ்வளவையும் திருடக்கூடியது. நீ ஒன்றும் திருட வேண்டாராமா, ஒரு நாமா போகும் அதை திருடுறதுக்கு. ரொம்ப பேர் பீமாக சங்க ஹரன்னு பதம், சில பேர் தெரியாதவா ஹரேன்னு பாடிடுவா. ஹரே இல்லைங்க, ஹரிநாமா இல்லை. பீமாக சங்க ஹர நாம வைபவ ஜய ராம பத்ராத்ரீஷ நாராயண ஹரே ஜய ராம பத்ராத்ரீஷ நாராயண ஹரே கோவிந்த 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 கோபால நாராயண ஹரே கோவிந்த கோபால நாராயண ஹரே. கோவிந்த நாமாவாக இருந்தால் கூட முக்கியமாக அந்த சரணங்கள் தான் கோவிந்தனை பற்றி நிறைய சொல்லியிருக்கார். ஆனால் முடிக்கிறவது இவர் இஷ்ட தெய்வமோனும் பத்தாச்சலம் ராமதாசனை சொல்லி, பத்தாச்சலம் இருக்கக்கூடிய ராமனை சொல்லி பூர்த்தி பண்ணிவிட்டார். இப்படி நினைச்ச மாத்திரத்தில் பாபத்தை முழுக்க போக்கி வைக்கக்கூடிய திருநாமத்தோடு இருக்கக்கூடிய தெய்வம். இதை விட ஒரு தெய்வத்தை கருணாமூர்த்தியாக ஒரு தெய்வத்தை நினைச்சு பார்க்க முடியுமா? அதனால் தெய்வம்னு பார்த்தா வரேண்யம், பிள்ளைன்னு பார்த்தா வரேண்யம், புருஷன்னு பார்த்தா வரேண்யம், சகான்னு பார்த்தா சகானா இந்த சுக்ரீவனுக்கு பகவான் கொடுத்த ஒரு பகுமானம் இருக்க. இந்த வால்மீகி ரொம்ப அற்புதமாக எடுத்து காட்டினார். இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ராமபட்டாபிஷேகத்துக்கு என்ன ஸ்லோகமோ அதே ஸ்லோகம் சுக்ரீவ பட்டாபிஷேகத்துக்கு போட்டார். 2 பேருக்கும் வித்தியாசம் இல்லைன்னு காட்டுறதுக்காக அங்கே அபிஷேகம் பண்ணி வச்சவாளுடைய பேர் தான் வித்தியாசமே தவிர அபியசிஞ்சன் நரவியாக்னம் ராம பட்டாபிஷேகம். அபியசிஞ்சன் அங்கே சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கக்கூடிய சமயத்தில் அபியசிஞ்சந்த சுக்ரீவம், அவ்வளோதான் வித்தியாசமே தவிர பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சகசிராட்சம் வசவோ வாசனம் கேட்டா பாக்கியெல்லாம் காமனா போட்டுவிட்டார். அப்படி ஐடியல் சகா, ஐடியல் தெய்வம், ஐடியல் சன், ஐடியல் ஹஸ்பண்ட், ஐடியல் பிரதர் எல்லாத்துலேயும் வரேண்யமாக இருக்கிறதுனால தான் இவ்வளவும் அடங்கி ஒரு வார்த்தை வரேண்யம் அப்படின்னு
குணாதாரமாதாரஹீனம் வரேண்யம் மகாந்தம் விபாந்தம். மகாந்தம் மகாத்மான்னு யாரை சொல்ல முடியும்? மனசேகம் வசசேகம் கர்மண்யேகம் மகாத்மனா. எவர் நினைச்சதை பேசுவதை நடத்தி காட்டுறாரோ அவர் தான் மகாத்மா. ரெண்டாவது பேச்சு இருக்கக்கூடாது. ஒன்று சொல்லிட்டப்புறம் பேச்சு மாறுறதுங்கிறது இருக்கக்கூடாது. ராமோத்விர் நாபிபாஷத்தை. இந்த இம்மார்டல் வேர்ட்ஸ் ஆஃப் வால்மீகி. கைக்கு இடத்துல அம்மா ஏன் அப்பா இப்படி படுத்துன்னு இருக்காருன்னு கேட்டார். மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு தசரதர். ராமன் அழைச்சிட்டு முடியாது சுபந்திரன் அனுப்பியிருக்காள். அங்கேருந்து வந்து அப்பாவை இது மட்டும் 24 வயசுல 24வது வயசு முடிஞ்சு 25 ஆரம்பிக்கிறது சுவாமி கிளம்பியிருக்காரு காட்டுக்கு. 24 வருஷத்துல ஒரு நாள் கூட அப்பாவை இப்படி பார்த்தது கிடையாதாம். அபூர்வம் நரபதேகே துஷ்மா ரூபம். அந்த அபூர்வமா இருக்க ரூபத்தை பார்த்து ராமனும் பயந்தான். நாள் துஷ்மா ரூபம் பயாவகம் ராமோபி பயமா பன்னஹா பதாஸ்பிருஷ்வேவ பன்னகம். இந்த பன்னகம் வந்துட்டு பாருங்க. பன்னகம்னாலும் புஜங்கம்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான். தெருவில் போகிறது இருட்டா இருந்தது. ஏதோ ஒரு கயறுன்னு நினைச்சுன்னு முதிச்சுட்டா. பக்கத்தில் யாரோ ஒருத்தர் வந்து டார்ச் அடிச்சு பார்த்தா அது வாஸ்தவத்தில் பாம்பு. இது வந்து ரஜ்ஜு சர்ப்ப பிரமை இன் ரிவர்ஸ். அதை கயற பாம்பா நினைக்கிறது தான் வேதாந்த சாஸ்திரங்களில் 100கணக்கான இடத்துல சொல்லியிருக்கா. இது பாம்பை கயறுன்னு நினைச்சு முதிச்சுட்டான். பக்கத்தில் ஒருத்தர் டார்ச் அடிச்சு காட்டினா இப்படி விரவெடுத்து போயிடாதோ, பாம்பை முதிச்சுட்டோமே, கடிச்சிருக்குமா, விஷம் ஏறி இருக்குமா, என்னதாமோ தோணி போயிடுமே. எப்படி பாம்பை தெரியாம முதிச்சவன் பயப்படுவனோ அப்படி சுவாமி பயப்பட்டார்னா. எந்த பகவானை நினைச்சா ஆபதாம பகத்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நம அஞ்சகம். அதை அந்த பகவானை நினைக்கிற போது பீதானாம் பீதி நாசனம். பயத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பீதியை போக்கி வைக்கக்கூடிய தெய்வம்னு உலகங்கள்லாம் கொண்டாடிட்டு இருக்கே. அந்த பிரபுவும் பயந்தான். நாள் தத் அபூர்வம் நரபதேகே துஷ்மா ரூபம் பயாவகம் ராமோபி பயமா பன்னஹா பதாஸ்புஷ்வேவ பன்னகம். அப்படி கைகை இடத்துல போய் கேட்டாள், அப்பா அப்படி இருக்காளே என்ன காரணம்? மனசுல ஒரு எண்ணம் இருக்கு, உங்ககிட்ட சொல்றதுக்கு பயந்துண்டு சொல்லாமல் இருக்காள். கிஞ்சின் மனோகதம் தஸ்ய துவத்பயான்னாபிபாஷத்தே. ரொம்ப தவிச்சாலாம். என்னை பார்த்து இப்படி சொல்லிவிட்டேடே. ஒரு பிள்ளை இடத்துல அப்பா சொல்றதுக்கு பயப்படும்படியா ஒரு பிள்ளை நடந்து விட்டாங்கன்னா, ஒரு பத்னியிட்ட எப்படி ஒரு விஷயத்த சொல்றதுன்னு புருஷனுக்கு பயம் கொடுக்கும்படியா பத்னி நடந்து விட்டானா, சிஷ்யன் எப்படி சொல்றதுன்னு குரு பயப்படும்படியா சிஷ்யன் நடந்து விட்டாங்கன்னா, அப்பேற்பட்ட பிள்ளை, அப்பேற்பட்ட பத்னி, அப்பேற்பட்ட சிஷ்யன் 3 பேருக்கும் பிராயஷ்சித்தமே கிடையாதுன்னு சொல்லிருக்காளே. அப்பாவுக்கு பயத்தை கொடுக்கக்கூடிய பாப்பியா போயிட்டேனே. அஹோ திங்னார் ஹசே தேவி வக்தும் மாம் ஹித்ரிஷம் வசஹா அஹம் ஹி வசனாத் ராஜ்யஹ பதேஜமபி பாவகே பக்ஷயேயம் விஷம் தீக்ஷ்ணம் மஜ்ஜேயமபி சார்ணவே. ராஜா சொல்லணும்னு அவசியம் இல்லை. ராஜாவுடைய உத்தரவுன்னு யாராவது ஒருத்தர் சொல்லிவிட்டா போறோம். 3வது மனுஷன் ஒருத்தர் சொல்லிவிட்டா போறோம். நீ சமுத்திரத்தில் இறங்கினா கல்லை கட்டின்னு இறங்கிடுவேனே, கழுத்தில் கல்லை கட்டின்னு இறங்கிடுவேனே, நெருப்பில் இறங்கினா இறங்கிடுவேனே, கடுமையான காலக்கூட விஷத்தை சாப்பிடணும்னா சாப்பிடுவேனே. 2வது யோஜனை கிடையாது. அதனால ராஜா மனசுல என்ன இருக்கு சொல்லுங்கோ. தத்ரூகி வச்சனம் தேவி ராஜ்யோயத் அபிகாங்ஷிதம். ராஜா மனசுல என்ன இருக்கு சொல்லுங்கோ. நான் செய்வேனா செய்ய மாட்டேனான்னு சந்தேகம் வேணாம். கரிஷ்யே செய்வேன் அப்படி சொன்னா போறாதா? சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். பிரதிஜானேஜா. உங்க அப்பா தான் சத்தியம் பண்ணார். நான் என்ன விஷயம்னு வரம் கேட்ட உடனே வாண்டா இப்படி வாண்டா அப்படி வாண்டான்னு என்னதாமோ நெடிய பார்த்தாரே, வரத்துலேருந்து வெளியில வரணும்னு நினைச்சாரே. அப்படி நினைக்காதுமா. இந்த ராமன் வார்த்தை சொல்லிவிட்டா 2வது முறை அந்த வார்த்தை மாறவே மாறாது. கரிஷ்யே பிரதிஜானேச்ச ராமோத்விர் நாபிபாஷதே. 2வது பேச்சு கிடையாது. அதனால்தான் ఒక మాట ఒక బాణం ఒక பத்னின்னார் தியாகராஜ சுவாமிகள். ஒரே பானம் ஒரே வார்த்தை ஒரே பத்னி. அதில் வார்த்தை மாறாமல் இருக்கிறதுனால தான் மகாத்மா. மகாந்தம் மகாந்தம் விபாந்தம். அந்த பிரபுவை குஹாந்தம் குணாந்தம். ஒவ்வொரு பதமும் சுவாரஸ்யம். பாகவதத்தில் ஏகாதச ஸ்கந்தத்தில் எந்தெந்த யுகங்களில் பகவான் எப்படி ஆராதிக்கிறாள்னு சொல்ற போது கரவாஜனர் என்ற யோகீஸ்வரர் கலியுகத்தில் ராமனை விசேஷமாக கொண்டாடுவாள்னு 2 ஸ்லோகம் சொல்லியிருக்கார். மகாபுருஷாயனமான ஒரு ராமருக்கு அஷ்டோத்தரத்தில். மகாபுருஷன் ஏன் பேருனாக்க புருஷனாக இருக்கக்கூடியவர் மகாபுருஷனாக போயிட்டான்.
தேவர்கள் தான் ஆசைப்படுறாளாம். இந்த கோசல தேசத்து ராஜ்யம் வேணும்னு தேவர்கள் தான் ஆசைப்படுற. அந்த ராஜ்யத்தை அப்பா சொல்லிவிட்டாருங்கிறதுக்காக தேவர்கள் தான் விரும்பக்கூடிய ராஜ்யத்தை ஒரே கணத்தை தினமாற்றமா நினைச்சு வாழ்ந்தான்னு விட்டுட்டு போனியே நீ மகாபுருஷா. அதுல என்ன இருக்கு? அந்த ஸ்லோகத்துல இன்னொரு விஷயத்தையும் சேர்த்துட்டார். உன் பத்னி ஆசைப்பட்டாள்னு பொன்மான் பின்னாடி போனியே மகாபுருஷா, உன் சரணத்துக்கு நமஸ்காரம் தான். இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்? ராஜ்யத்தை தியாகம் பண்ணதுக்கும் மான் பின்னாடி பகவான் போனதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, இதுதான் திஸ் இஸ் தி அன்ஸ்போக்கன் மெசேஜ் ஆஃப் தி ராமாவதாரா. சுவாமி நமக்கு சொல்லாமல் சொல்லி காட்டுற. எதுவும் வாழ்னான்னு விட்டுட்டு வந்து நிம்மதியா இருந்தேன் காட்டுற. மான் வேணும்னு நினைச்ச அந்த கிணத்துல இருந்தால் துக்கம் ஆரம்பம் ராமாயணத்துல. எதுவுமே வேணான்னு இருந்தா நிம்மதியா இருக்கலாம். இது வேணும் அது வேணும் ஆசைப்பட்ட ஆசைதான் துக்கத்துக்கு காரணம்னு காட்டின அவதாரம் இது. தெக்வா சுதுஸ்தியஜ சுரேப்சித ராஜ்யலக்ஷ்மி தர்மிஷ்ட ஆர்யவசாயதகாதரண்யம் மாயாமிருகம் தயிதகேப்சிதமன் வதாவத் வந்தே மகாபுருஷாதே சரணாரவிந்தம். இத்தனை விஷயங்கள் அடக்கம். மகாந்தம் விபாந்தம் குஹாந்தம் குணாந்தம் சுகாந்தம் ஸ்வயம் தாம ராமம் பிரபத்யேகே. மகாந்தம் விபாந்தம் ஜொலிக்கிறாள், தேஜஸோட ஜொலிக்கிறாள். சுவாமி தேஜஸோட ஜொலிக்கிறாளுங்கிறத அயோத்தியா காண்டத்தில் சுமந்திரர் போனார். ராமனை அழைச்சினதுக்காக போகிற போது சீதையோடு சேர்ந்து ராத்திரி முழுக்க உபவாசம் இருந்து கண்முழிச்சு ரங்கநாதன் ஆராதிச்சு பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி பிரிலிமினரியாக என்ன செய்யணுமோ வசிட்டு எப்படி சொல்லிருக்காரோ அப்படியெல்லாம் செஞ்சுவிட்டு சீதை பக்கத்தில் இருந்துட்டு ஒரு கையில் விசிறி ஒரு கையில் சாமரம் போட்டுருக்காளாம். வாதவியஜன ஹஸ்தயா. அப்போ எப்படி இருந்தாங்கன்னா தம் தபந்தமிவாதித்யம் உபபன்னம் ஸ்வதேஜசா வவந்தே வரதம் மந்தி வினயக்யோ வினீதவது. தன்னுடைய தேஜஸால சூரியனை போல ஜொதிச்சுன்னு இருக்கக்கூடிய ராமனை சுமந்திரர் பார்த்தாருன்னு நினைங்க. அந்த தேஜஸ் சாம்பிளுக்கு தான் எங்கெல்லாம் தேஜஸை பற்றி சொல்லியிருக்காருன்னு ஆரம்பிச்சு அது ஒரு ஸ்லோகமே நமக்கு 5 நாளில் முடிகிறது கஷ்டமாக போயிடும். அங்கங்கே இல்லஸ்ட்ரேட்டிவ் சாம்பிள் தான். பகவான் அவதாரம் பண்ண பொழுது ராமன் இந்த தேஜஸ் இப்படி இருக்குன்னு சொல்ல முடியல. இதுக்கு எக்ஸாம்பிளே கொடுக்க முடியல. கணக்கில்லாத தேஜஸோட ஜொலிக்கக்கூடிய பிள்ளையான கௌசல்யா பிரகாசிச்சாள்னு அவதார கட்டத்தில் கௌசல்யா சுஷுபேதேன புத்திரேன அமித தேஜசா யதாவரேன தேவானா அதிதிகி வஜ்ரபாணினா. இதுக்கு கம்பனுடைய ஒரு வாக்கு. காட்டில் சுவாமி நடந்து போற 3 பேர் தனியாக இருக்கா. சுவாமிக்கு பின்னாடி சீதை, சீதைக்கு பின்னாடி லட்சுமணன். சூரியனுடைய கிரணங்கள் பகவானுடைய திருமேனியில் வந்து படுறதான். நேர அர்த்தம் என்னன்னா அந்த பாட்டுக்கு எந்த பிரபு தேர்வியே போய் பார்க்கணுமோ அந்த பிரபு சூரியனுடைய உஷ்ணம் மேலே வாங்கிட்டு நடக்கும்படியா இருக்குங்கிறது நேர அர்த்தம். அது எப்படி இருக்குன்னாக்க அந்த பாட்டுடைய இன்னொரு கொஞ்சம் சுவாரஸ்யம் அர்த்தம் பார்த்தாக்க சூரியனுடைய கிரணம் பகவானுடைய திருமேனியில் பட்டு சூரிய கிரணம் இருக்கக்கூடிய இடம் தெரியாம மறைஞ்சு போயிட்டான் இந்த காந்தியில. வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிஜோதியின் மறையக பொய்யோ எனும் இடையாளொடும் இடையானொடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவு என்பது ஓர் அழகுடையான் தன் மேனியின் விரிஜோதியின் மறையன்னு இருக்கு. சூரியனுடைய கிரணம் மறைஞ்சு போகும்படியான காந்தியோடு இருந்ததால்தான் விபாந்தம். மகாந்தம் விபாந்தம் குஹாந்தம் குணாந்தம் சுகாந்தம் ஸ்வயம் தாம ராமம் பிரபத்யே. குஹாந்தம்னா அவன் எங்க இருக்கான்? சுவாமி ராமன் அயோத்தியில் இருக்கக்கூடிய பிரபு அயோத்தியா ராமன் அப்படின்னு சொல்றோம். கோவில் அங்கங்க ஆயிரக்கணக்கான இடங்கள்ல ராமன் கோவில் இருக்கு நம்ம தேசத்துல. எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமா நம்ம ஹிருதயத்துல இருக்கான் சுவாமி. ஹிருதயத்தை ராமனை பார்க்கணும். அதுக்காக தான் ராமாயணம் கேட்டுட்டு இருக்கோம். அதுக்காக தான் ராமனை கொண்டாடுறோம். ஹிருதயத்துல அந்த மாதிரி மகான்களுக்கு ஹிருதயத்துல பிரகாசிச்சிருக்காள் சுவாமி. என் ஹிருதயத்துல விளையாடுறானே விட்டாள். பிரம்மேந்திரா சொல்ற போது கேலதி மம ஹிருதயே ஸ்ரீராமஹ கேலதி மம ஹிருதயே ஸ்ரீராமஹ கேலதி மம ஹிருதயே. ஹிருதயத்தில் விளையாடுறாங்கன்னு விட்டாள். அதான் ஹிருதய குகையில் இருக்கிறதுனால தான் குஹாந்தம் குணாந்தம். குணாந்தம்னா குணங்களுக்கு முடிவா இருக்கக்கூடிய. இதுக்கு மேல ஒரு குணம் வேற ஒருத்தன்னு சொல்ல முடியாது. பாகவதத்துல பஞ்சமஸ்கந்தத்துல கிம்புருஷ வருஷத்துல
சுவாமி ராமனா இருக்காருங்கிறத வர்ணிக்கிற போது அந்த ஒவ்வொரு வருஷத்தையும் சுவாமி எந்த ரூபத்தில் இருக்காரோ அந்த ரூபத்துக்கு 4 விஷயங்கள் சொல்லியிருக்கார். எந்த வருஷம் என்ன ரூபத்தில் இருக்கார் சுவாமி, யார் முக்கிய பக்தர், என்ன மந்திரம் என்ன ஸ்தோத்திரம், இவ்வளவையும் சொல்லியிருக்கார். அதில் ராமனை பற்றி சொல்லக்கூடிய மந்திரத்தில் சாது மாத நிகஷனாய, நிகஷனங்கிறது உரைகள், தங்கமா இல்லையான்னு உரைச்சி பார்க்கறதுக்காக இருக்கக்கூடிய உரைகள் மாதிரி சாதுவா இல்லையா ஒருத்தர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ராமனுடைய சாரித்திரத்தை போல இருந்தால் சாது, ராமனுடைய சாரித்திரத்துக்கு எதிர்பதமாக இருந்துட்டா சாது இல்லை. ரொம்ப சிம்பிள். இஃப் யூ கன்ஃபார்ம் டு ராமாஸ் கோட் ஆஃப் கான்டக்ட் யூ ஆர் சாது, இஃப் யூ டோன்ட் கன்ஃபார்ம் யூ ஆர் நாட் சாது. அவ்வளவு அழகா சாதுக்களுக்கெல்லாம் உரைகள்லாம் இருக்க அப்பேற்பட்ட பிரபு. அதனால இதுக்கு மேல ஒரு குணம் வேற ஒருத்தர் சொல்ல முடியாது. குணாந்தம் சுகாந்தம் ஸ்வயந்தாம ராமம் பிரபத்தியே. சுகாந்தம்னா எதுக்கு மேல ஒரு சுகம் இல்லையோ அதான் சுகாந்தம். எதுக்கு மேல ஒரு சுகம் இல்லையோனா பிரம்மானந்தம் தான். பிரம்ம சுகத்துக்கு மேல ஒரு சுகம் கிடையாது, பிரம்மானந்தம். அந்த பிரம்மானந்தம் தான், அந்த ஆனந்தம் தான் அவருடைய வாசஸ்தானம் விட்ட ஸ்வயம் தாமா. தாமா 4வது தாம விட்டா இருப்பிடம்னு அர்த்தம். சுகாந்தம் ஸ்வயம் தாமா, ஸ்வயம் தாமா அவனுடைய இருப்பிடம் இருந்தது. அந்த ஆனந்தம் பிரம்மானந்தம் தான் அவனுடைய ஸ்வரூபம். அப்படிங்கிறத இருப்பிடம்னு சொல்லப்படாது. ஏன்னா இருக்கக்கூடியவன் ஒருத்தம், இருக்கக்கூடிய இடம்னு ஒன்று 2 பேருவே. ஆனால் when you are forced to express Advaita through the Dvaitic medium of language, through the dualistic medium of language, இந்த சிரமங்கள் வரதான் வரும். ஸ்பிரிட் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். பிரம்மானந்த ஸ்வரூபியாக இருக்காங்கிறத தான். அதை பற்றி பின்னாடி நமக்கு சந்தர்ப்பம் வரும்போது இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன். இன்னைக்கு இந்த முதல் ஸ்லோகத்தையாவது முடிச்சுடணுங்கிறதுக்காக கிடுக்கிட்டுன்னு வந்துட்டு இருக்கேன். சுகாந்தம் ஸ்வயம் நாம ராமம் பிரபத்யேகே. அப்பேற்பட்ட ராமனை பிரபத்தி பண்ணுறேன். பிரம்மானந்தத்தையே தன்னுடைய ஸ்வரூபமாக இருப்பிடமாக கொண்டிருக்கக்கூடிய ராமனை பிரபத்தி பண்ணுறேன்னு முதல் ஸ்லோகத்தோடு இன்னைக்கு பூர்த்தி பண்ணிக்கலாம். நாளைக்கு எல்லா ஸ்லோகங்களும் இதே மாதிரி இவ்வளவு டீட்டெயில் ட்ரீட்மெண்ட்டு தேவைப்படும்னு சொல்ல முடியாது. அது சில பொதுவாக சுப்பிரமணிய புஜங்கத்தையும் இப்படிதான். சில பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் கிடுகிடு ஒரு நாளைக்கு 10-15 ஸ்லோகங்களோட கவர் ஆகிடும். இது எப்படி கவர் ஆகணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ தான் 53-54 வருஷமாக பகவத்குணம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தில் இது தனியாக எடுத்து சொல்ல முடியாத பிரமேயம் இங்கே தான் வந்திருக்கு. இது மட்டும் சொல்லலை, எங்கேயுமே சொல்லலை. ராமபுஜங்க பிரியாத ஸ்தோத்திரம் பகவத்பாதாள் சந்நிதி தான் முதல்ல சொல்லணும் அப்படின்னு சுவாமி சங்கல்பம் பண்ணிருக்கார். அதனால் பகவான் எப்படி பிரேரணை கொடுக்குறாரோ 7:30 மணிக்கு ஆரம்பம். எல்லாரும் சன்னிகிதாளாக இருந்து சிரவணம் பண்ணி ராமருடைய கிருப்பைக்கும் பகவத்பாதாளுடைய கிருப்பைக்கும் பாத்திரமாகி க்ஷேமத்தடையணும்னு பிரார்த்தித்து வழக்கம் போல் 1 நிமிஷம் மங்கள ஸ்லோகம் உண்டு. மங்கள ஸ்லோகத்துக்கு இருந்துட்டு அப்புறமா கோஷ்டி கதைகளாம்னு பிரார்த்திக்கிறது. ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தினுதே गिरिवर विंध्य शिरोधिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कंठ कुटुंबिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते कुन्दसुम बृन्दसम मन्दहसितहास्यं नन्दकुल नन्दभरतुन्दलनकन्दं पूतनिजगीतलवधूतदुरितं तं वातपुरनाथमिममातनुहृदब्जे कल्याणरूपाय कलौजनानां कल्याणदात्रे करुणासुधाब्धे कंवादिदिव्यायुधसत्कराय वातानयाधीश नमो नमस्ते नारायण 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 मंगलम कोसलेन्द्राय महनीय गुणात्मने चक्रवर्तितनूजाय सार्वभौमाय मंगलम जगद्गुरुवरेण्याय यतिधर्मस्वरूपिणे भगवत्पादसंज्ञाय शंकरायास्तु मंगलो मंगलो मस्करीन्द्राय महनीय गुणात्मने
अनन्तरामयतिके श्रवणानन्ददायिने शुकशास्त्रस्वरूपाय पारायणपराय च रामचन्द्राश्रयाख्याय संयमीन्द्राय मङ्गलम् काञ्चनाद्रिनिभाङ्गाय वाञ्छितार्थप्रदायिने अञ्जनाभाग्यरूपाय आञ्जनेयाय मङ्गलम् जानकीकान्तस्मरणं जय जय राम राम श्री सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयस्वामिनः जय स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु कायेन वाचा मनसा इन्द्रियैर्वा बुद्ध्या आत्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि त्वदीयं वस्तु राजेन्द्र तुभ्यमेव समर्पये तेन त्वदङ्घ्रिकमदे रतिं मे यच्छसाश्वतीं यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं तु यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते विसर्गबिन्दुमात्राश्च पदपादाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व पुरुषोत्तमा क्षमस्व रघुनन्दना क्षमस्व गुरुसत्तमा क्षमस्व हरिसत्तमा यज्ञेशाच्युतगोविन्द माधवानन्दकेशव कृष्णविष्णो ऋषिकेश वासुदेव नमोऽस्तु ते